இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒதியந்தூர் அந்த ஊரில் இருக்கேன். ஆறுபடையப்பன் ஆலயம் இதுதான் பாருங்கள். ஒரு மலைக்கு மேலே அந்த ஆறுபடை முருகன் கீழே ஆறுபடை இருக்குது, மேலே முருகன் இருக்கார். இவங்க ஒரு வித்தியாசமான நவகிரகத்தை பார்த்துருக்கேன், அதனால தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்க நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. எல்லாரும் வந்து ஒரு கல்லில் பீடம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே ஒவ்வொரு நவகிரகமும் பெருசு பெருசாக அந்தந்தோடைய தேவிகளோடு இருக்காங்க. அதான் வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குது. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் அவங்க தேவிகள் இருக்காரு, தேவிகளோடு வச்சுருக்காங்க. அதாவது ராகு சிம்ஹானி. அடுத்து செவ்வாய் பார்க்குறோம் பாருங்க. செவ்வாய் சக்தி தேவி. சந்திரன் ரோஹிணி. சுக்கிரன் சுக்கிரித்தி வச்சிருக்காங்க. இங்க புதன் இலா. எந்த கோவிலும் என்ன இப்படி பார்த்ததில்ல. தேவிகளோட சேர்ந்து இருக்க நவகிரகத்தை அங்கே பார்க்குறோம். ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில். 9 கோள்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்தால் 9 கிரகங்கள் அந்த தேவிகளோடு அங்கே இருக்காங்க. குரு தாரா, குருவோட தேவி வந்து தாரா. இங்கே இருக்க சந்திரன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக அந்த 7 நாள் அந்த குதிரை குட்டி அதில் இருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்கு. கேது சித்திரலேகா அவங்களோட சேர்ந்துருக்காரு. கேதுவோட தேவி வந்து சித்திரலேகா. சனி பகவான் நீலா. அப்படியே சூரியன்கிட்ட போலாம் வாங்க. சூரியன் சென்ட்ரல் இருக்காரு. சாயாதேவி சூரியன். அந்த 7 குதிரைகள் பாருங்க. சூரிய பகவான் வந்து இப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் தான் அந்த மாதிரி தேவிகளோட பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த கோயிலில் தான் நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் 9 நவகிரகங்களை தரிசனம் பண்ணியிருக்கோம். நான் தேவிகளோட தரிசனம் பண்ணலை. இங்கே தேவிகளோட தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இங்கே இவங்களுக்கு சூரியனுக்கு வந்து 2 மனைவிகள், சாயாதேவி சூரியன், சரண்யா தேவி 2 பேர் இருக்காங்க. 7 குதிரைகளை பாருங்க, எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்கு. 9 நவகிரகங்களோட தேவிகளோட பார்த்து வழிபடும் போது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, விழுப்புரம் வந்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டாச்சிபுரம் வாங்க. கண்டாச்சிபுரம் வந்து ஒதியந்தூர் வாங்க. இங்கே இருக்க ஒரு ஆறுபடையப்பன் ஆலயம்னாவே தெரியும் எல்லாருக்கும். ரோட்டு மேலே தான் இருக்குது, போகும்போது பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. இந்த படம் இங்கே வந்து என்னன்னா சினிமா ஷூட்டிங்கோட மறுமலர்ச்சின்னு சொல்லக்கூடிய சினிமா அங்கே எடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான். அந்த இடம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதோட இயற்கை காட்சிகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தால் வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.